பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. அக்டோபர் மாதம் தேதி 8, 2024, பொது காலம் 27ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். பிற இனத்தவர்க்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுள்ளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா, சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேயா நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 139, இறை வார்த்தைகள் 1, 3, 13, 14, 15. பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே,
ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே ஆண்டவரே என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூலையின் ஆழ்பகுதியில் நான் உருவெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே ஆண்டவரே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 11 இறை வார்த்தை 28. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மார்த்தா அவரை தம் வீட்டில் வரவேற்றார். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். பிரியமானவர்களே, நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.